நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கும் நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளரும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியுமான கே.பி. முனுசாமி அவர்கள் தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடைந்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே பன்னீர்செல்வம் அணியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அணி தாவியவர் கே.பி. முனுசாமி அவர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து பன்னீர்செல்வம் அணிக்கு போக உள்ளதாகவும், ஏற்கனவே சசிகலா, OPS, டிடிவி தினகரன் இவர்கள் பாஜகவிற்கு ஆதரவுகளை தெரிவித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு சாதகமானவர்களை மட்டும் பதவி உயர்வு செய்து வருவதாகவும், நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு MLA-க்களிடம் இருந்தும் 15 கோடி ரூபாய் தற்பொழுது முன்பணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்று வருவதாகவும், கே.பி. முனுசாமி அவர்களின் உறவினருக்கு MP சீட்டை கொடுப்பதாக வாக்களித்து தற்பொழுது அந்த தொகுதியை வேறொருவருக்கு கொடுத்து விட்டதாகவும், இதனால் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கே.பி. முனுசாமி அவர்களுக்கும் இடையே மோதல்கள் இருந்தன. தற்பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கே.பி. முனுசாமி அவர்களை தாழ்த்தி பேசியுள்ளதாகவும், அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான CV சண்முகம் அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒருமையில் பேசியிருப்பதும், எங்களால் தான் நீ பொதுச்செயலாளராக மாறியிருக்கிறாய் என்றும், நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக தான் இருந்தால் மட்டும்தான் மீண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் உன்னை பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் மீண்டும் அதிமுகவின் சாதாரண உறுப்பினர் மாற்றிவிடுவோம் என்று எடப்பாடி பழனிசாமியை மிரட்டிய CV சண்முகம் அவர்கள் தற்பொழுது அவரது பேச்சை கேட்டுக்கொண்டுதான் தற்பொழுது வரை செயல்படுகிறார் என்றும் ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர். இதனால் ஏற்கனவே பகையாக இருக்கக்கூடிய கே.பி. முனுசாமி அவர்களுக்கும் CV சண்முகம் இவர்களுக்கும் ஏற்கனவே முரண்பாடாக இருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது CV சண்முகம் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதால் தற்பொழுது கடைசியில் பன்னீர்செல்வம் அவர்களிடமே தஞ்சம் அடைந்துள்ளதாகவும், இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் பன்னீர்செல்வம் அணியில் ஒருபோதும் கே.பி. முனுசாமி அவர்கள் இணைய முடியாது என்றும், பச்சை துரோகி என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார்.